சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. சரிங்க சார். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம லக்னாதிபதியும் தசாபதியும் பேசிட்டு இருக்கோம். So, அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் விருச்சக லக்னம். ஸோ விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு எப்போ பணம் வரும், எப்போ வந்து பொருளாதார ரீதியா கொஞ்சம் முன்னேறுவாங்க, எப்போ வீடு மனையெல்லாம் அமையும், சுபகாரியங்கள்ல எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விருச்சிக லக்னம் ஆகட்டும், எந்த லக்னம் ஆகட்டும், நமக்கு பணவரவு தொழில் மூலமாகவும், வேலை மூலமாகவும் வரக்கூடிய பணவரவு அப்படிங்கிறது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த பாவம் தான் முக்கியம். அந்த பாவத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திர அதிபதிகள் தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது, கேது, சுக்கிரன், சூரியன், சூரியனை கூட ஒரு 10% தான். கேது, சுக்கிரன் ஃபுல்லா பணம் தரக்கூடிய, வேலை தரக்கூடிய, தொழில் தரக்கூடிய கிரகங்கள். அதனால கேது திசை, சுக்கிர திசை இவங்களுக்கு மிக மிக யோகமானதாக இருக்கும். சப்போஸ் கேது திசை, சுக்கிர திசை வர முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த புத்திகள்லயாவது அந்த பணம் தரும். ம். அப்படி இல்லைன்னாலும் எந்த திசை நடந்தாலும் கேது நட்சத்திரத்திலேயோ, சுக்கிரன் நட்சத்திரத்திலேயோ இருந்து திசை நடத்தினால் அப்பவும் பணம் வரும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா விசாகம்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து குரு திசை. குரு திசை வந்து இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க ஐயா? குரு திசை அப்படிங்கும்போது கடைசி புள்ளி தான். விசாக ம். 4ஆம் பாதம் தான் விருச்சிகத்துல இருக்குது. ம். ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூளை உழைப்பு சார்ந்த தொழில இவங்களுக்கு குடுத்தாலுமே கூட, அது சரியானபடி இவங்களால ஏர்ன் பண்றதுக்கு வசதி இல்லாம போயிரும். 4, 8, 12ங்கிறது குரு திசை இவங்களுக்கு கெட்டவரா பார்க்கிறது. நான் ஜெனரலா என்ன சொல்லுவோம்? விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். விசாக நட்சத்திரத்திலேயே குரு இருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. வேற நட்சத்திரத்துல ராகு நட்சத்திரத்துல இருந்தாருன்னா ப்ராப்ளம். அதனால விசாக நட்சத்திரத்துல இருக்கிற குரு மிகப்பெரிய நன்மையை செய்வார். சிறப்பு, சிறப்புங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சனி திசை. சனி திசை ஓகே. வந்து இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு என்ன வித பலன் தராங்க ஐயா? சனியை பொறுத்தவரைக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாரு. இவரு சனி 2ஆம் இடத்திலயோ, 6ஆம் இடத்திலயோ, 10ஆம் இடத்திலயோ இருந்து திசை நடத்தினாலும், அல்லது இந்த சுக்கிரனும், கேதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில இருந்து திசாபுத்தி நடத்தினாலும், இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அதனால சனிய பொறுத்தவரைக்கும் நட்சத்திர ரீதியாவும் பார்க்கணும், திசை ரீதியாகவும் பார்க்கணும். சனியினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். இந்த நட்சத்திரங்கள்ல அமர்ந்த கிரகங்கள் திசை நடத்தினாலும் நன்மை தரும். அதே மாரி சனி போயி சுக்கிரன், கேது நட்சத்திரங்கள்ல இருந்து திசாபுத்தி நடத்தினாலும் நன்மை தரும். நிச்சயமா சனிய பொறுத்தவரைக்கும் நல்ல உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மெஷினரி சம்மந்தப்பட்டது, கட்டுமானத்துறை, ரீசைக்ளிங் ப்ராசஸ்ஸு இது மாரி நெறைய விஷயங்கள் அங்க இருக்கு. இந்த விருச்சிக லக்னம் என்பது 1, 5, 9ங்கிற கான்செப்ட் வச்சிருக்கு. காலசக்கரத்துக்கு 4, 8, 12ங்கிற கான்செப்ட்ட வச்சிருக்கு. அதனால இவங்க கடின உழைப்பு கீழ் லெவல்ல இருந்து அ படிப்படியா முன்னேறக்கூடிய அமைப்பை சனி வழங்குவார். சிறப்பு, சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை. புதன் திசை வந்து இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தராங்க ஐயா? புதன் திசை கன்சல்டிங்லயும், ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ்லயும், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள்லயும், ஸ்டேஷனரி ஒர்க் சம்மந்தப்பட்டதுலயும், சினிமா துறைகள்லயும், எழுத்து போன்ற வகைகள்லயும், ரிஜிஸ்டர் சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸு இது மாரி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லயும், தகவல் தொடர்பு சாதன ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மை தரக்கூடியவர் தான் புதன். அந்த புதன் திசையில அந்த மாரி துறைகள்ல மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ட குடுத்துருவாரு. ஆனா ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிறது இந்த இந்த லக்னக்காரர்களுக்கு மட்டும் புதன் ஆகாது. புதனே ட்ரேடிங் கிரகம் தான். ஆனா ம், இந்த ம். லக்னக்காரர்களுக்கு மட்டும் புதன் திசை ட்ரேடிங்க்கு ஒத்து வராது. இவங்க மீடியேட்டரா இருக்கிறதுக்கு தான் சிறப்பா இருக்கும். சிறப்பு, சிறப்பு ஐயா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை. கேது திசை வந்து இவங்களுக்கு என்ன மாரி நற்பலன்கள் தருது அப்படிங்கிறத சொல்லுங்கய்யா? பேசினாலேயே சம்பாத்தியம்ங்கிறது தான் கேது. இவங்களுக்கு வாக்கு ஸ்தானத்திலே கேது இருக்கிறதுனால, நல்ல பேச்சு திறமைகளால பணம் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலை இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். அதே போல தான் 6ஆம் இடத்துல அஸ்வினி, 10ஆம் இடத்துல மகம், 2ஆம் இடத்துல மூலம். இந்த அமைப்புகள் எல்லாமே மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள்,
இப்ப வந்து ஒரு கன்சல்டிங் பண்றது, அரசியல் ஈடுபாடு, மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா, சைக்கா சைக்காலஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. அதே மாரி பிசியோதெரபி சம்மந்தப்பட்டது இருக்கு. சித்த மருத்துவம் இருக்கு. மூலிகை மருத்துவம் இருக்கு. இது மாதிரி வித்தியாசமான அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இது மாரி வித்தியாசமான மருத்துவத் துறைகளை கையாளக்கூடிய அமைப்பு இந்த கேது குடுத்துரும். பணவரவு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில இவங்க வந்து தன்னுடைய திறமையை வச்சு முன்னேறக்கூடிய அமைப்பை கேது திசை கொடுக்கும். இந்த கேதுவானவர் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இருந்து திசை நடத்தினால் மட்டும் இவங்களுக்கு சோபிக்காது, நஷ்டமடைய வச்சுரும். சிறப்பு சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரதசை. சுக்கிரதசை வந்து இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? விருச்சிக லக்னத்துக்கே மிகப்பெரிய பலத்த குடுக்கிறவர் இந்த சுக்கிரன் தான். 2ஆம் இடத்துல பூராடம், 6ஆம் இடத்துல பரணி, 10ஆம் இடத்துல பூரம். இப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் வச்சிருக்கிற சுக்கிரன் திசையாக வரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்து விடுகிறார். பெரிய லெவல்ல பிசினஸ டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. சின்னதா ஆரம்பிச்சா கூட மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி பண்ணிருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆகட்டும், ஜுவல்லரி லைன் ஆகட்டும், டிசைனிங் லைன் ஆகட்டும், சினிமா துறை ஆகட்டும், சொகுசு வாகனங்கள் ஆகட்டும், அழகு சாதனங்கள் சம்மந்தப்பட்டதாகட்டும், ரெசார்ட் சம்மந்தப்பட்டது, டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸு இது மாரி அனைத்து விதமான அமைப்புகளையும் குடுக்குறாங்க. மருத்துவத்துக்கும் சூட் ஆகும். இந்த சுக்கிர திசை நடக்கும்போது இந்த 20 வருஷம் இவங்களுக்கு வந்து மிடில் ஏஜா இருந்ததுன்னா, மிகப்பெரிய நன்மையை குடுத்துரும். இதே சுக்கிரன் வந்து 4ஆம் இடமான கும்பத்திலேயோ, 8ஆம் இடமான மிதுனத்திலேயோ, 12ஆம் இடமான துலாத்திலேயோ, ராகுவினுடைய நட்சத்திரத்தில இருந்தா தான் ப்ராப்ளம் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி 4, 8, 12 தொடர்புகள் இவங்கள பாதிப்புகளுக்குள்ளாயிரும். அத வந்து ஜனன ஜாதகத்தில பார்த்து இவங்க பயன்படுத்தணும். அப்படியே சுக்கிர திசை வராதவங்களுக்கு கூட சுக்கிர புத்தியில கூட மிகப்பெரிய நன்மைகளை குடுத்துருது. சிறப்பு சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை. சூரிய திசை வந்து இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுய்யா? லக்னத்துக்கே அந்தஸ்து, பதவி கொடுக்கக்கூடிய 10ஆம் அதிபதி தான் இந்த சூரியன். இந்த சூரியன் வந்து ஒரு பாதம் தான் 2ஆம் இடத்துல இருக்கு. மிச்சம் 3 பாதம் வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. 3, 7, 11 கான்செப்ட்ல சூரியன் இருக்கிறதுனால, இவங்க வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கிறது, அரசியல்ல இருக்கிறது, மற்றும் மீடியேட்டர்களா இருக்கிறது, கான்ட்ராக்டர் ஒப்பந்த தொழில்ல இருக்கிறது, ரிஜிஸ்டர் ஒர்க்ல இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அதாவது ஜாப் ஒர்க்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. சூரிய திசை வந்து இவங்களுக்கு அரசு சார்ந்த பணிகள்லயும், அரசியல் சார்ந்த ஒரு புகழையும் குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. 6 வருஷம் மிகப்பெரிய ஒரு பலத்த வந்து இவங்க அடைஞ்சிருவாங்க. இவங்களுடைய தந்தையினால இவங்களுக்கும், இவங்களால இவங்க தந்தைக்கும் யோகத்த குடுக்கக்கூடிய திசையாகவும் அது இருக்கும். அதே மாரி அப்பானுடைய அனுகூலம் இவருக்கு இருக்கிறதுனால, இவரு அதுல டெவலப் இப்ப அரசியல்லயே பார்த்தீங்கன்னா, அ அப்பாவுக்கு அடுத்து வாரிசுன்ட்டு வந்துடுறாங்கல்ல. அது மாரி எல்லாம் வர்றதுக்கு இந்த சூரியன் ஒரு காரணமாகும். சிறப்பு சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசை. இந்த சந்திர திசை வந்து இந்த விருச்சிக லக்னத்திற்கு எப்படி இருக்குங்கய்யா? 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்கின்ற தன்னுடைய முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் வந்து ஒப்பந்த தொழில், கான்ட்ராக்ட், கஸ்டமர் ஓரியன்டேஷன், பொதுஜன தொடர்பு மற்றும் நண்பர்கள், உல்லாசம், சல்லாபம் இது மாதிரியான துறைகள், கேளிக்கை துறைகள், இது மாரி விஷயங்கள், உணவு ஹோட்டல்கள் வந்து இவங்களுக்கு சிறப்பை தரும். ஆனா, எப்பவுமே நம்ம சிஸ்டத்துல என்ன சொல்றோம்னா, சந்திரன் என்பது திசை அவரு நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்குதோ, அதை சார்ந்து நன்மை செய்யக்கூடியவர்கள். சந்திரன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு புத்தியும் ஒரு ஒரு வேஷம் போடும். அதனால அந்த 10 வருஷமும் ஒரே மாதிரியான பலன நம்ம சந்திர திசையில எந்த லக்னத்துக்குமே எதிர்பார்க்கக் கூடாது. இது ஒவ்வொரு பதிவிலயும் சொல்லிட்டு வர்றேன். பட் சந்திரனுடைய காரகத்துவ தொழில்னு எடுக்கும் பொழுது, இந்த மாரியான கன்சல்டிங் பிசினஸும், ஐடி லைனும், கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டடா எடுக்கும்போது உணவுத் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிறப்பு சிறப்புங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை வந்து இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? செவ்வாய் வந்து மெயினா பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, காவல்துறை இது மாரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இந்த காரகத்துவத்த வந்து வச்சிருக்கு. ஏன்னா, நம்ம லக்னாதிபதியே செவ்வாய் தான். 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அதனால மருத்துவத்திலயும், உணவு, உடை, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லயும் ரெடியாகும். அதே செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இந்த மாதிரி
4, 8, 12லயும் இருக்கு. 4ஆம் இடத்துலயும் அவிட்டம் இருக்கு. 8ஆம் இடத்துலயும் மிருகசிரீஷம் இருக்கு. 12ஆம் இடத்துலயும் வந்து நமக்கு சித்திரை இருக்கு. ஆனாலும் கூட இதெல்லாம் மருத்துவம், காவல்துறைக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ற நேச்சர் இவங்களுக்கு குடுத்துருது. அதனால எப்பேர்ப்பட்ட டாஸ்க்கையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாய் திசை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனளிக்கும். பட் என்ன அப்படின்னா, இந்த மாரி 4, 8, 12 சார்ந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது வந்து, அதாவது செவ்வாயினுடைய திசையினுடைய பிற்கூறுன்னு எடுத்துக்கணும். ஒரு 7 வருஷம் இருக்குன்னா, 2வது 3 1/2 வருஷம் அப்படின்னு எடுக்கும்போது, இவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்த குடுத்துருது. அப்ப வந்து அகலக்கால் வைக்காம இருந்துக்கணும். சிறப்பு, சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு மகா திசை. இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? ராகு தான் வந்து இவங்களுக்கு நம்ப வச்சு பிரச்சனை பண்றக்கூடிய கிரகம். அ அதாவது எந்த ஃபீல்டு எ எப்படி இருக்குன்னு தெரியாம, ஆழம் தெரியாம கால விட்டு அவதிப்படக்கூடியது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு திசை தான். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற திருவாதிரையும், 4ஆம் இடத்துல இருக்கிற சதயமும், 12ஆம் இடத்துல இருக்கிற சுவாதியும், இவங்கள வந்து ஒரு சக்சஸ் ரேட்ட குடுக்கறதுக்கு பதிலா, இவங்கள அதல பாதாளத்துல தள்ளி வேடிக்கை பார்க்கக்கூடிய திசையாக இருக்கிறது. அதனால ராகு நட்சத்திரத்துல நல்ல கிரகங்கள் அமைவதும் தவறு. அதே மாரி ராகு திசை நடக்கும் பொழுது, பிரச்சனைக்குரிய ஒரு டாஸ்க்க எடுத்து இவங்க வந்து போறதும் தவறு. ஏதாவது வேலை, ஜாப் ஒர்க்கு இந்த மாரி வந்து முதலீடு போடாத தொழில்களுக்கு போய்க்கிறது தான் இந்த ராகு திசையில இவங்களுக்கு நல்ல பலனை தரும். சிறப்பு, சிறப்புங்கய்யா. கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சுட்டோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, நற்பலன்கள், அதாவது பணம் வரக்கூடிய தசாகள், என்ன தசா இருக்குன்னு சொல்லுங்கய்யா. பணம் வரக்கூடிய திசை என்று எடுத்துக்கிட்டா கேதுவும், சுக்கிரனும் தான். இப்ப அவன் அந்த திசையே வரலன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு அந்த கேது திசையோ, சுக்கிர திசையோ வரல அப்படின்னா கூட, இந்த கேது, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் 6 இருக்கு. ம். மூலம், பூராடம், அசுவினி, பரணி, அதே மாரி மகம், பூரம். இந்த நட்சத்திரங்கள்ல அமர்ந்து வேற ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தினா கூட, இவங்களுக்கு இந்த பலனை தந்துரும். தொழில் பலன தந்துரும். அதனால சம்பாத்தியம், தொழில், அந்தஸ்து, புகழ் எல்லாமே இந்த அடிப்படையில இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சிறப்பு, சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வீடு, மனை யோகம். இவங்களுக்கு எந்த திசையில அமையுங்கய்யா? ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிற கிரகங்கள் இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அமைப்பு குடுப்பாங்க. ராகுன்னு எடுத்துக்கிட்டாலே பிரம்மாண்டமான வீடாக இருக்கும். அதே நேரத்துல இவங்க வீடு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அ வீடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். வீடு வந்து வில போகாது. வீடு கடைசி வரைக்கும் இவங்க அனுபவிப்பாங்க. பட் அதன் மூலமாக கொஞ்சம் பெரிய வீடா கட்டிட்டதுனால, அதன் மூலமான செலவுகள், அதன் மூலமான அவஸ்தைகள கொஞ்சம் படுவாங்க. பட் அந்த கண்டிப்பா ராகுனுடைய தொடர்புல தான் இவங்களுக்கு வீடு கட்டுற யோகமே அமையும். சிறப்பு, சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. சூப்பரா டீகோட் பண்ணி அடிச்சிட்டீங்க. அடுத்தடுத்த லக்னத்துக்கு என்னன்னு பார்த்துரலாங்கய்யா. ஓகேங்க. நல்லது. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.